இட்லி சாம்பார். இதில் ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அலசிடலாம். தக்காளி, தக்காளி, சாம்பார் பொடி, சிட்டிகை போட்டாச்சு. கொஞ்சோண்டு உப்பு, இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த செம்பால் 1.5 செம்பு தண்ணி சேர்த்துருக்கேன். மூடிடலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு குக்கரில் வச்சு 3 விசில் விட்டதும் நம்ம இறக்கிட்டு தாளிக்க வேண்டியதான். வெந்துடுச்சு, சாம்பார் வெந்துடுச்சு. இதை நல்லா ஒரு கடந்து விட்டுட்டு இதை இப்போ தாளிச்சிடலாம். காய இப்போ காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு, வெள்ளை உளுந்து உங்கள்கிட்ட இருந்தாலும் போட்டுக்கலாம், கருப்பு உளுந்தும் போட்டுக்கலாம். கடுகு, சீரகம், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, இட்லி சாம்பார் ரெடி. இது கொதி வந்ததும் இறக்கிடுங்க.